அடுத்து லுகா தொழுகைக்கு முடிவு நேரம் உண்டா? லுகர் வரைக்கும் தொழலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப லுகாண்டு ஒரு தொழுகை சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. லுகா தொழுகைன்னா எது? சுபு தொழுது முடிச்ச உடனே சூரியன் உதிக்கும் போது நம்ம தொழுகக்கூடாது. சூரியன் உதிக்க ஆரம்பித்து முழுசாக உதிக்கிற வரைக்கும் உள்ள நேரம் இருக்குல்ல, இப்படி தலையை காட்ட ஆரம்பிக்கும். ஆரம்பிச்சு அப்படி முழு சூரியன் தெரியும். அந்த டைம் தடுக்கப்பட்ட நேரம். சூரியன் உதிக்க துவங்கி முழுசாக உதிக்கிற வரைக்கும் நீங்கள் தொழுவதற்கு தடுக்கப்பட்டிருக்கிறீங்க. அந்த தடுக்கப்பட்ட நேரம் அதாவது ஏறக்குறைய 20 நிமிஷம் ஆகும். சூரிய உதயத்திலிருந்து இந்த மாதிரி வருவதற்கு சுமார் 20 நிமிடங்கள் ஆகும். அந்த 20 நிமிடம் ஆன பிறகு என்ன செய்யலாம்? தொழுகைக்கு தடை செய்யப்பட்ட நேரம் விளைகிறது. அதுதான் லுகாவுடைய நேரம். லுகாவுடைய நேரம் இந்த ஆரம்ப நேரம். லுகாண்டா முற்பகல் அர்த்தம். முற்பகல்னா என்ன? பகலுடைய பிற்பகல்னா லொஹருக்கு பிந்தி வர்றது, முற்பகல்னா லொஹருக்கு முந்தி வர்றது. அப்ப லொஹருக்கு முந்தி வர்ற எல்லா நேரமுமே முற்பகல் தான் லுகாங்கிற சொல்லுக்குள்ள அடங்கும். அந்த அடிப்படையில் லுகா தொழுகை ஆரம்பிப்பதா இருந்தால் சுபுகு தொழுத பிறகு அந்த தடை செய்யப்பட்ட நேரம் இருக்குல்ல, அதை கடந்துட்டு நீங்க லுகா தொழுதுக்கலாம். 6 மணிக்கு சுபு முடியுதுன்னு சொன்னா ஒரு 6:20 இருந்து என்ன செஞ்சிடறேன், லுகா நேரம் ஆரம்பிச்சிருது. எது வரைக்கும் தொழலாம்னு கேட்டா, அடுத்து ஒரு தொழுகைக்கு தடை செய்யப்பட்ட நேரம் ஒன்று இருக்கிறது. எப்ப இந்த தடை செய்யப்பட்ட நேரம்? உச்சிக்கு வரும்போது 3 நேரத்துக்கு தொழக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நேரங்களில் தொழுவாதீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ். 3 நேரம் என்ன? சூரியன் உதிக்க ஆரம்பித்து உதிக்கும் வரை ஒரு நேரம், சூரியன் மறைய ஆரம்பித்து மறையும் வரை. லேசா மறைய ஆரம்பிக்கும், முழுசா மறைஞ்சிருக்காது. முழுசா மறைகிற வரைக்கும் நீங்க என்ன செய்யக்கூடாது? தொழக்கூடாது. அதே மாதிரி சூரியன் உச்சிக்கு விலகிற வரைக்கும். அப்ப சூரியன் உச்சியில இருந்து இந்த பக்கம் மாறுற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது? தொழக்கூடாது இருக்குது. அப்ப சூரியன் உச்சிக்கு வந்து விட்டால் தொழுக தடை வந்து விடுகிறது. அந்த நேரம் முடிஞ்ச உடனே லுகருடைய நேரம் ஆரம்பித்து விடுகிறது. அப்படின்னா லுகாவுடைய நேரம் அதுக்கு இடையில தான். எதுக்கு இடையில? சுபுகுல இருந்து சுபுகு தொழுது ஒரு 20 நிமிஷம் கழிந்ததுல இருந்து உச்சிக்கு வருவதற்கு ஒரு 20 நிமிஷத்திற்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு என்ன இருக்கிறது? தொழுகையை தொழுவதற்கு அனுமதிக்கப்பட்ட நேரம் இருக்கிறது. முற்பகல் பூரா தொழலான் இருந்தாலும் தடை செய்யப்பட்ட நேரத்தை கழிச்சுட்டு தான் தொழ முடியும். லுகா தொழுகை என்றாலே முற்பகல். முற்பகல் என்பது காலையிலிருந்து லுகர் வரைக்கும் இருக்கிறது. அதில் நீங்க எதை கழிச்சுக்கிறனே? எந்த நேரம் தொழுவதற்கு தடுக்கப்பட்டிருக்கிறது? சூரியன் உதித்து கொண்டு இருக்கும் போது தடுக்கப்பட்டிருக்கிறது. அது முற்பகல் தான் இருந்தாலும் தடுக்கப்பட்டிருக்கிறது. சூரியன் உச்சிக்கு வரும்போது தொழுகை தடுக்கப்பட்டிருக்கிறது. அது முற்பகல் தான் இருந்தாலும் அதை கழிச்சிட்டு அதுக்கு இடைப்பட்ட நேரங்கள் நம்ம என்ன செய்யலாம்? தொழுது கொள்ளலாம். அது முடிவு நேரம் லுகருக்கு முன்னாடி, ஆரம்ப நேரம் ஃபஜ்ருக்கு பின்னாடி, ஒரு சூரியன் முழுசா உதித்த பிறகு. அது ஒரு விஷயம்.